ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நீ வெற்றி பெற்று விட்டாய் என்ற சந்தோஷ செய்தியோடு தான் இப்போது உன்னை தேடி வந்துள்ளேன். என்னிடம் எப்படி மனம் வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு வேண்டுதல் வைத்தாயோ அந்த எல்லா விஷயங்களையும் இப்போது உனக்காக நடத்தி கொடுக்கப் போகிறேன் என்ற நல்ல செய்தியோடு தான் உன் வராகி அம்மா உன்னை தேடி வந்துள்ளேன் என் செல்லமே. இன்னும் சற்று நேரத்திலேயே உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறியதை பற்றிய விஷயங்களை நீ விளக்கமாக கண்குளிர பார்க்கத்தான் போகிறாய். நீ என்னிடம் வைத்த எல்லா விஷயங்களும் உன் விருப்பம் போலவே இப்போது சிறப்பாக நடக்கப் போகிறது. நீ தெரியாமல் செய்த செயலால் யாரேனும் பாதிக்கப்பட்டாலும் கூட கொஞ்சம் மனம் யோசிக்காமல் வருத்தப்படாமல் மன்னிப்பு கேட்டுவிடு என் செல்லமே. அப்படி நீ கேட்கக்கூடிய மன்னிப்பு மூலமாக உனக்குள் ஒரு மனமாற்றமும் உன் வாழ்க்கையில் சிறந்த நல்ல மாற்றமும் வரும் என்பதை புரிந்துகொள். இப்போது கூட பணிவோடும் துணிவோடும் உனக்கான நல்ல விஷயங்களை செய்கிறாய், எல்லோருக்கும் நல்ல பிள்ளையாய் நடந்து கொள்கிறாய் என்பதால் தான் உன் வேண்டுதலை நான் நிறைவேற்றி வைத்துள்ளேன். நீ கொடுக்கக்கூடிய யோசனை என்பது யாருக்கும் எக்காலத்திலும் பாதிப்பை உண்டாக்கக்கூடாது. யாராவது ஒருவர் உன்னிடம் உதவி என வந்து நின்றால் உன்னால் முடிந்த அளவிற்கு அவர்களுக்கு நல்லதை செய்யப்பார். முடியவில்லை என்றால் நல்ல ஆலோசனைகள் அவர்களுக்கு கூறி அவர்கள் நினைத்தபடி நல்லது நடக்க வேண்டும் என பிரார்த்தனை வைக்க பழகு. உன் பிரார்த்தனையை நிறைவேற்றி அவர்களுக்கும் உனக்கும் சேர்த்தே நான் நல்லதை செய்து கொடுப்பேன். நல்ல உதவிகளை விதைத்தால் அவைகளிலிருந்து இனிய நினைவுகள் தான் வளர்ந்து பெருகும். நீ பேசக்கூடிய இனிமையான சொல் என்பது இரும்பு போன்ற கதவு கொண்ட மனம் உள்ளவர்களையும் மனதை திறந்து உனக்கான நல்லதை பேச வைக்கும். நிச்சயமாக நீ எதிர்கொள்ளக்கூடிய உனது லட்சியத்தை உனக்காகவே நான் நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன். ஆனால் அதை பெறுவதற்காக நீ கொஞ்சம் விடாமுயற்சியோடு உழைக்க ஆரம்பி என் செல்லமே. மனிதன் தனது தவறுகளை திருத்திக் கொள்ள மற்றவர்களின் அறிவுரையை எதிர்பார்ப்பதை காட்டிலும் அவனது மனசாட்சி மூலமாக அவனே அவனுக்கு அறிவுரை சொல்லிக் கொள்ளலாம். ஏனெனில் இங்கு யாருமே குழந்தைகள் கிடையாது. என்னதான் நீங்கள் என்னுடைய குழந்தைகளாக இருந்தாலுமே கூட உங்களுடைய வாழ்க்கையை எதிர்கொள்ளக்கூடிய துணிவையும் தைரியத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்துதான் வைத்திருக்கிறேன். மனதளவில் முதிர்ச்சியடைந்து பக்குவப்பட்ட பிள்ளையாக இருக்கிற நீயும் உன் வாழ்வில் செய்யக்கூடிய சரி தவறுகளை ஆராய்ந்து யோசித்து சரி செய்ய பழகு. எந்த காலத்திலும் மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து உன் வாழ்க்கை அப்படி இல்லையே என வருத்தப்படாதே. சூரியனையும் சந்திரனையும் எந்த காலத்திலும் ஒப்பிட முடியாது. அது அதற்கு உண்டான நேரத்தில் அது பிரகாசிக்கத்தான் செய்யும். காலையில் சூரியன் பிரகாசித்தால் மாலையில் சந்திரன் பிரகாசிக்கும். அதுபோலத்தான் இப்போது நீ யாரை பார்த்து அவர்களைப் போல் வாழ வேண்டும் என ஆசைப்படுகிறாயோ அவர்கள் வாழ்க்கை இன்று பிரகாசமாக இருக்கிறது. கூடிய விரைவில் அதை காட்டிலும் மிக சிறப்பாக ஒளிமயமாக வெளி வெள்ளமாக நான் உன் வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றி அமைப்பேன். எல்லா விஷயங்களிலும் நல்லதே நடக்கும் என நம்பி காத்திரு. உனக்கான வெற்றியை நீ எதிர்பார்த்தபடியே உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் குழந்தையைப் போல இரு என் செல்லமே. ஏனெனில் குழந்தை என்பது அவமானப்பற்றி யோசிக்கவே யோசிக்காது. கீழே விழுந்தாலும் கூட சிறிது நேரம் அழுதுவிட்டு திரும்ப எழுந்து நடக்க ஆரம்பித்துவிடும். அதுபோல நீ சில விஷயங்களை வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் போது அது முதலில் தோல்விகளாகவும் பாடங்களாகவும் தான் உனக்கு கிடைக்கும். ஆனால் அதையெல்லாம் அவமானம் என நினைத்து நீ சோர்ந்து போகாமல் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்கிற வேலையை பார்த்து போய்கொண்டே இருக்க வேண்டும். எதிரி பறித்த குழியிலிருந்து தப்பியவர்கள் கூட ஏராளம் உண்டு. ஆனால் கூட இருந்தே குழி பறிப்பார்கள் அல்லவா? அவர்களிடமிருந்து தப்பியவர்கள் என யாருமே இல்லை. அப்படி உன்னுடனேயும் முன்னருகிலும் யாராவது மனிதர்கள் இருந்தால் கொஞ்சம் கவனமாக விழிப்புணர்வோடு இரு என் செல்லமே. உனக்கானது என நான் எடுத்து வைத்த எதையும் உன்னை தவிர வேறு யாரிடமும் ஒப்படைக்க மாட்டேன். அது அன்பாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி. உனக்கானதே நீ ஆசைப்பட்டபடியும் நீ எதிர்பார்த்தபடியும் நீ கனவு கண்டபடியும் உன்னிடமே வந்து ஒப்படைக்கத்தான் போகிறேன். கஷ்டங்களின் போது உறவுகள் கற்றுக் கொடுக்கும் பாடம் என்பது உனக்கு துணை நீதான் என்றுதானே? நிச்சயம் உனக்கு துணையாக நீ மட்டும் அல்ல, உன் வராகி அம்மா நானும் இருப்பேன். உன் கஷ்டங்களையெல்லாம் களையச் செய்து மேகங்கள் எப்படி மழையை பொழிகிறதோ அதுபோல உன் வாழ்வில் சந்தோஷ மழையை நான் பொழிய வைப்பேன். வாழ்க்கையில் மெய்யை பொய்யாகவும் பொய்யை மெய்யாகவும் காண்பவன் கடை தேரவே முடியாது, அதாவது முன்னேற்றத்தை அடையவே முடியாது என சொல்கிறேன். எது உண்மையோ அதன்படி வாழப்பார். பொய்யையும் பொய் பேசக்கூடிய மனிதர்களையும் உன் வாழ்விலிருந்து சற்று ஒதுக்கியே வைத்துக்கொள்ளேன் செல்லமே.
எந்த விஷயத்தையும் யோசிக்கும் போது பெரிதாக யோசிக்க வேண்டும். செய்ய தொடங்கும் போது சிறிது சிறிதாக தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றத்திற்கு வந்தால் அது நிச்சயம் நிரந்தரமாக உன்னிடம் இருக்கும். பெரிதாக யோசி சிறிதாக தொடங்கினாலே உன் வாழ்க்கை உயர்ந்துவிடும் என்பதை மறவாதே. வெயில் காலம் வரும்போது குளிர்பானத்தை தானே எல்லோரும் தேடுகிறார்கள். அதே போல குளிர்காலம் வரும்போது எல்லோரும் கம்பளியைத்தான் தேடுகிறார்கள். அதுபோலதான் உனக்கான மதிப்பு ஒரு நாள் நிச்சயமாக வரும். எல்லோரும் உன்னை தேடி வரும்படியும் உன் வாழ்க்கை நிலை உயரும்படியும் நான் செய்வேன். அதுவரை கொஞ்சம் பொறுத்திரு என் செல்லமே. நல்லதையே நினைத்தால் உனக்கு நிச்சயம் நல்லதுதான் நடக்கும். உன் எண்ணங்களை மட்டும் உயர்வாக வைத்துக்கொள். உன் மனம் உன்னிடம் பேசும்படி உன் வராகியம்மா நான் செய்து காட்டுகிறேன். நான் நித்தமும் உன்னை தேடி வருவது எதற்காக தெரியுமா? நீ நினைத்த விஷயங்களை உன் விருப்பங்களை அப்படியே நிறைவேற்றி கொடுப்பதற்காக தான். நீ என்ன யோசிக்கிறாய், என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என உன்னை சுற்றி சுற்றி வந்து பார்த்து கொண்டே இருக்கிறேன். அவசர காலத்தில் யார் உன்னை காப்பாற்றவில்லை என்றாலும் உன் வராகியம்மா நான் வந்து உனக்காக நிற்பேன். எந்த விஷயத்தையும் செய்ய துவங்கும் போது இது எவ்வளவு பெரிய விஷயம் என அது தூரத்தை பார்த்து மலைத்து போகாமல் உனக்கான லட்சியத்தை மட்டும் பார்க்க பழகு. கூடிய விரைவில் உன்னுடைய லட்சியங்கள் எல்லாம் நிறைவேறியது என்ற சந்தோஷ செய்தியை நீயே வந்து என்னிடம் சொல்வாய் என் செல்லமே. நீ இதுநாள் வரை கடந்து வந்த வழிகளையும் வேதனைகளையும் ஒருமுறை யோசித்து பார்த்தாலே இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டமானதாக தெரியாது. இப்போது மனதளவில் குழம்பி போய் கலங்கி போய் இருக்கிற உனக்காகவே உடல் நோய் நொடி இல்லாத நல்ல ஆரோக்கிய வாழ்க்கையும் மனம் கவலை இல்லாமல் இருக்கும்படியும் மற்ற உயிர்களுக்கு நீ உதவி செய்யும்படியும் உனக்கான செல்வத்தை நான் வாரி வழங்குவேன். உன் மனம் எப்போதுமே உன்னை விட அடுத்தவர்களை பற்றி தானே அதிகமாக யோசிக்கிறது. அதை இப்போதே தடுத்து நிறுத்து. உன் வாழ்வில் நீ சிறப்பாய் வாழ வேண்டுமென ஆசைப்படுகிறாய். பிறகு எதற்காக மற்றவர்களை பார்த்து யோசித்து கொண்டே இருக்கிறாய்? நீ சற்றும் எதிர்பாராத சந்தோஷ நிகழ்வுகளை உனக்காக நான் நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பேன். ஆறுதல் என்பது உனக்கு நீயே தேடிக்கொள்வதுதான். மாறுதல் என்பது உன்னை நீயே மாற்றிக்கொள்வதுதான். ஆறுதலும் மாறுதலும் இப்போது உன் வாழ்வில் மிகவும் அவசியமான விஷயங்கள். ஆறுதலை கூட நீ மற்றவர்களிடம் போய் தேடலாம். உனக்கு நீயே தேடிக்கொள்ளக்கூடிய அந்த ஆறுதலை மற்றவர்களிடமிருந்து கிடைத்தாலும் அதன் மூலமாக உனக்கு சந்தோஷம்தான். ஆனால் உன் வாழ்வில் மாற்றக்கூடிய சில விஷயங்களை நீயே முயற்சி செய்துதான் உருவாக்க வேண்டும் என் செல்லமே. உனக்குள் இருக்கும் குற்றம் குறைகளை பெரிதாக நினைத்து வருத்தப்படாதே. உனக்கும் கீழிருக்கக்கூடிய மனிதர்கள் இங்கு 1000 பேர் இருக்கிறார்கள். அவர்களை காட்டிலும் நீ எவ்வளவோ பரவாயில்லை என நம்பிக்கொண்டு தைரியமாக காத்திரு. நம்பிக்கையோடு உனக்கான எல்லா விஷயங்களையும் நீ செய்யும் போது அத்தனையும் உனக்கான வெற்றிகரமாக நான் முடித்து கொடுப்பேன். ஒரு தவறை இன்னொரு தவறினை சுட்டிக்காட்டி நியாயப்படுத்த முயற்சிக்காதே என் செல்லமே. ஏனெனில் நீ அவ்வாறு முயற்சி செய்யும் போது தவறுகள் தானே மேலும் மேலும் வரும். ஒரு தவறு நடந்துவிட்டால் அதை முதலில் சரி செய்துவிடு. அதற்கு பிறகு அதை பற்றி என்ன பேசலாம் என யோசித்து கொள்ளலாம். அது விட்டு தான் தவறு செய்து விட்டோமே, மாட்டிக்கொள்வோமே என நினைத்து நியாயப்படுத்தி பேசவோ வாக்குவாதம் செய்யவோ தான் செய்ததுதான் சரி என்று சொல்லவோ வேண்டாம். தவறுகளை திருத்திக் கொள்ளக்கூடிய மனப்பான்மை உனக்கு இருப்பதால் தான் இப்போது நீ நினைத்த விஷயத்தில் உனக்கு வெற்றியை தர வந்துவிட்டேன். இனி எல்லாமே நல்லதாக நடக்கும். ஓம் ஸ்ரீ